அவளுக்கு மூட்டத்தில் பிணமிருந்து 3 பிணவேகுதையா அவடிக்கால் சுடலைக்கு சந்தன கட்டையில சவையிருந்து வேகுதையா ஊசரங்கட்டையில பிணையிருந்து வேகுதையா எருக்கலங்கட்டையில சுடல உனக்கு இறந்தவன வேகுதப்பா ஏழை தவறுதையா ஏழை தவறுதையா உனக்கு வெகு நேரம் ஆகுதையா வேடா தவறுதையா வெகு நேரம் வாடியா வாடியா ஐய சமயம் தவறுதையா சதிசமாகுதையா மாயாண்டி சுடல ஐயா பாண்டவன வேகும் போது பள்ளிகப்பு மனக்கு செஞ்சுடல மாயாண்டிக்கு செத்தவன வேகும் போது செண்பகப்பு மனக்கு ஈச மகன் சுடலைக்கு இறந்த வேணா இறந்த வேணா வேகும் போது இருவாச்சி மனக்கு அவர் மிச்சம் உள்ள பிணங்கள் எல்லாம் எடுத்து போடுவாரோ மனதில சிலது வீணோம் செல்ல தொங்குமால போடுவாராம் கையதில சிலது வீணோ கட்டியா எடுப்பாரா மிச்சம் உள்ள பிணங்கள் எல்லாம் பிணங்கள் எல்லாம் புட்டணமா கட்டுதாரு அப்படியே கட்டுவாரு எங்க பேயாண்டி மாயாண்டி 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 பேச்சி மகன் சுடலையா 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 மாயாண்டி பேச்சி மகன் அவரை வேட்டையாட வேளையில ஆந்திரவாதி பெரும்புலைய அவர் நல்ல வேட்டையாடுதார். அந்த மாயாண்டி வேட்டையாடி வருவதற்குள்ள 7 பொதிமாட்டம் பத்திக்கிட்டு வரோம் போலையா திரவியத்தை நாமல் கொள்ளையிட்டு வர வேண்டும் என்று 7 பொதிமாடுகளை பத்தி கொண்டு புறப்பட்டு வருகிறான் சண்டாளப்பாவி. கொட்டாரக்கரை பகவதியால் வாசலுக்கு வரும் வேளையில என் தாயான பகவதி பார்த்தா அம்மனான பகவதி அம்மா யாரடா யாபயல யாபலையா ஏ பலையா பலையா அட எங்கிருந்து இங்கு வந்த மாயாண்டி காவல் என்று மனசுல என்னலையோ உடலையுட காவல் என்று சொப்பனத்தில் என்னலையா எந்த மகன் கண்டானா ஏ பொலையா உன்னை கண்டதுண்டமாக்கிடுவா கத்திக்கு இரையாக்கி காட்டு நரிவாயாதில கரியா ஊட்டிடுவான். மாயாண்டி வந்தாதான ஏ மாந்திரவாதி என் மகன் மாயாண்டி வந்தானா மாமூச போட்டுடுவான். மாயாண்டி வந்தானா மாமூசா விரும்பலையா ஏ பொலையா சிங்கம்
சிங்கம் இல்லாத ஊர்ல நரி சிம்மாசனத்துல யார பாக்குமா? அது மாதிரி என் மகன் மாயாண்டி என் மகன் மாயாண்டி வந்தானே. ஆனா உன்னை மாவூச ஏ மாந்திரவாதி உன்னை மாவூச போடுவான்டா. சுடல மாயாண்டி சுடலை வந்தானே. ஆனா உன்னை சுட்ட பணமா சாப்பிடுவான். ஏ புலையா உன் மகன் வாரது வரைக்கும் உன்னை விட்டா தானே அப்படி இந்த காளி புலையா என்று காளி பெரும்புலைய ஆமா சுண்டு மையெடுத்தான். பகவதியா மேல லேசா சுண்டிட்டான். மைய அம்மா மேல சுண்டிட்டான். மையின் மகிமையினால் பகவதியாளுக்கு 21 விலங்கு பூட்டுகின்றான் சண்டாள பாவி. ஆமோ கைவிலங்கு கால் விலங்கு கால் விலங்கு கைவிலங்கு கால் விலங்கு கால் விலங்கு மார் விலங்கு மடி விலங்கு மடி விலங்கு தோல் விலங்கு தொடை விலங்கு தொடை விலங்கு கைக்கு விலங்கு போட்டான், காலுக்கு விலங்கு போட்டான், மார்புக்கு விலங்கு போட்டான், மடிக்கு விலங்கு போட்டான், துடைக்கு விலங்கு போட்டான், தோலுக்கு ஒரு விலங்கு போட்டான், துடைக்கு ஒரு விலங்கு போட்டான், கால் விலங்கு கை விலங்கு ஆட முடியல. அப்படி 21 விலங்கு பூட்டிய விலங்கு பூட்டி வாயம் ஊமையாக்கி ஊமையாக்கி கைகால கட்டியாச்சு வாய் திறந்து பேசுதால. ஒருவேளை மகன்கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவாளோ, கைசாட காமிச்சு சொல்லுவாளோ. அவி வாயம் ஊமையாக்கி ஊமையாக்கி பெரும்புலைய சந்தியில உருள வச்சா உருள வச்சா சந்திரா உருள வச்சா போடு 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 பாவி திரவியத்து பக்கத்தில சண்டாளை ஓடி வந்து கொள்ளையிடவாரானே ஆந்திரவாதி பெரும்புலைய அழுகிடாரம் திரவியத்தில் அவன் பூட்டில் கொண்டு கைய வைத்தான். பூட்டு பொடி பொடியா நொறுங்குதையா. கதவில் கொண்டு கைய வைத்தான், கதவில் கொண்டு கைய வைத்தான். கண்டதுண்டம் நொறுங்குதையோ அது கண்டதுண்டோ. போடு 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 பாவி அக்கம் பக்கம் பார்க்கான களவாங்க போறவன் துணிஞ்சா போய் களவம்பா. களவாங்க வர பயந்து பயந்து கையில எவ்வளவுதான் ஆயுதம் இருந்தாலும் எவ்வளவுதான் மைமாந்திரம் இருந்தாலும் காவலாளி தோப்பு காவலாளி வந்துருவாரோ. களவாங்க போறவனுக்கு ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். காவலாளி வந்துருவாரோ, தோப்பு காவலாளி வந்துருவாரோ, முதலாளி வந்துருவாரோ, காவலாளி வந்துருவாரோ. காவலாளி வந்துருவான்னு களவாளிக்கு கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். பிடிச்சி சேர்த்து வச்சு கட்டி பிடிச்ச கூடாதா? பதறி பதறி அழுதான் பாத்துக்கோங்க. மாயாண்டி வந்துருவாரோ, நம்மள மாபூச போட்டுருவாரோ என்று மனமெல்லாம் பதர்தான். அக்கம் பக்கம் பார்க்கான பாவி அள்ளுதான திரவியத அவன் அப்ப விட்டு சொத்து மாதிரி அள்ளி கட்டுதான். எம் ஆந்திரவாதி பெரும்புலைய அத்தனையும் அள்ளுதானே பாவி பொட்ட நாம கட்டுதானே. களவாங்கும் வேளையில மாயாணத்துல வேட்டையாடுதாரே மாவடிக்கால் தோப்பு சுடல. அவர் கண்ணுக்கு நல்லா தெரியுது. அவரளி சவரளி அவரளி சவரளி அனல் பறகு மாயாண்டிக்கு மாயாண்டிக்கு அவருக்கு அவரளி சவரளி அனல் பறகு மாயாண்டிக்கு அவர்கள் கண்கள் ரெண்டும் பொறி பறக்கு அடங்கோவம் அதிகமாக ரெண்டும் துடி துடிக்கு மின்னல் போல கோபம் வர வலது போற மீசை எல்லாம் பைய 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 பொறு கேட்டுக்கிடுவான். இடது வர மீசை எல்லாம் ஈட்டி போல துடிக்குதையா.
எங்க ஈசமக மாயாண்டிக்கு அவன் கதையை கேட்டுக்கிட்டு இருந்தாமல இப்படிங்க சுடலையே நம்ம தாம கூடிய ஏமா அவனுக்கு வந்துருச்சு இருள உன்னை வச்சுக்கிட்டுதேன் என் இடத்துல வந்து களவாங்க வந்திருக்க ஆமா ஏ போலையா நீ முன்ன போ நான் பின்ன வாரேன் ஆமா என்று சென்றுடல மாயாண்டி சுடுகாடு சாம்பலை தான் ஒரு பிடி எடுத்துக்கொண்டு ஓடோடி வாராரே சண்டாள பெரும்புலைய 7 கிடாரம் திரவியத்தை அள்ளுனா 7 பொதி மாட்டுல போட்டான் காமாட்டுக்கு காப்போதி அரைமாட்டுக்கு அரைப்போதி அப்படி 7 கிடாரம் திரவியத்தையும் 7 பொதி மாட்டிலே போட்டு புறப்படுதான் சண்டாள பாவி பொதி மாட்டை பத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வாரான் அப்படி களவு செய்து வார போது என் மாயா ஆண்டி சுடலை ஈசன் ஆமோ சுடுகாடு சாம்பலை சுடலை ஈசன் அவர் அள்ளி கொண்டு கொட்டார கரையதற்கு எங்க சுடலை வாராரோ அந்த பகவதிய வாசலுக்கு பகவா மகன் ஓடி வந்து அம்மா பகவதிய பாக்கார அம்மா தரையில சாஞ்சு இருக்கா அப்படி அசந்திருக்கா கை விலங்கு கால் விலங்கு மார் விலங்கு மடி விலங்கு தோல் விலங்கு துடை விலங்கோட ஆட முடியல அது முடியல வாய் போட்டு போட்டுட்டான் பாவி அம்மாளுக்கு வாயில இருந்து சத்தமே வரமாட்டுக்கு முழங்குதான் உடனே பார்த்தார் மாயாண்டி ஆமோ உலகந்தான் களவு செஞ்சிருக்காமனு அவருக்கு தெரியாம இருக்குமா அவருக்கு தெரியாம இருக்குமா ஐயா ஆனாலும் அம்மாள்கிட்ட ஒரு சின்ன நாடகம் போடுதார் நம்ம அம்மாட்ட போய் கேட்போம் டேய் பரம்பலையா நீ மை மாந்திரம் அனைத்தும் படித்து வந்தவனடா உன் மையோடு உன் மை மாந்திரமோ மையான சாம்பல் என் மாயான சாம்பலும் என்ன பாடு பண்ணு பாரு சுடல சொக்கனைய தான் நினைத்து சுடுகாடு சாம்பலை தான் பகவதி மேல் சுண்டுதாரே சுக்கு சுக்கா நொறுங்குதையா விலங்கெல்லாம் வாய் போட்டு திறக்குதையா பகவதிய அழைக்காரே பகவதிய பகவா மகன் சுடுகாடு சாம்பலை எடுத்தார் பகவதி மேல் சுண்டினார் விலங்கு சுக்கு சுக்கா நொறுங்குது 21 விலங்கு சுக்கு சுக்கா போகுது வாய் போட்டு திறந்தா அம்மா பகவதி என்ன திரவிய நடுவ சிந்தி கிடக்கு யாழ் களவாண்டு போன சொல்லு என்கிட்ட களவு செய்த கல்வனை நீ சொல்லம்மா ஆமோ பகவதி வருத்தத்தோட அவனே எப்பாய சுடல ஏ என் மகன சுடலையா அப்பானே இதுவரைக்கும் எங்க போன உன் கட்டும் குலைஞ்சு போச்சு காவலும் அழிஞ்சு போச்சு காத்திருந்த திரவியத்தை கல்வன் கொண்டு போனான் தேடி வச்ச திரவியத்தை தேடி வச்ச திரவியத்தை மகனே திருடன் கொண்டு போனானா போ தேடி வச்சா திரவியத்தை திருடன் கொண்டு என் மகனே சுடல பணம் போனா போகட்டும் பணம் போனா தேடிடுவேன் பாலகனை எங்க பாப்ப சொத்து போனா தேடிடுவேன் சுடல உன எங்க பாப்பேன் களஞ்சியத்தை
தேடிடுவேன் கட்டி மகனே உன எங்க பாப அட இந்த பணம் போனாலோ எப்பா மாயாண்டி சொல்லலாம் இந்த பணம் போனாலும் போகட்டுண்டா போனாலும் போகட்டுண்டா 7 அறைக்கும் கீழே 7 அண்டா அம்மா நான் உனக்குன்னு தனியா ஒதுக்கி வச்சிருக்கேன்டா சேர்த்து வச்சிருக்கேன் திரவியத்தை அள்ளும் பணம் உள்ளும் காசு மகனே சுடலப்பா இந்த பணம் போனாலோ என் மகனே மாயாண்டி அப்பா என் மகனே மாயாண்டி நம்மளுக்கு அந்த பணம் போதுமா போ அம்மா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படி மாயாண்டி சுடல ஐயா அம்மா தாயா என்னுடைய காவல்ல களவு செய்த கல்வனை நான் சும்மா விட மாட்டேன் அவனை கருவறுப்ப கல்வனை சொல்லி என்கிட்ட சொல்லு அவனை நான் கருவறுத்து வாரு ஆமையா அவன் பார்த்தா பகவதியானவா ஆமா என் மகனே என் மாயாண்டி சுடல மலையாள தேசத்துல மாந்திரவாதி பெரும்புலையனப்பா காளி புலையனடா என் மகனே சுடல ஐயா சுடல ஐயா மகனே சுடல ஐயா என் வார்த்தை கேள் மகனே களவு செய்த கல்வன் அவன் கல்வன் தானோ மலையாள தேசத்தில மாந்திரவாதி புலையனப்பா பொல்லாத புலையனப்பா யாரு பெற்ற மாந்திரவாதி பெரும்புலையன் வையகத்தில் வல்லே வண்டா வல்லே வண்டா மாதிரத்தில் பொல்லாதவன் மாதிரத்து பொல்லாதவன் ராஜியண்டா ஒரு பெற்ற மலையாளம் அன்பெருத்த சீமையப்பா கலிபெருத்த ராட்சியண்டா பாம்பெடுத்து மேல போடும் வழி கொண்ட மலையாளண்டா குறும்பெடுத்து மேல போடும் குட்டி கொண்ட மலையாளண்டா சுடல என் மகன மாயாண்டி போக வேண்டாம் மலையாளம் புத்தி சொல்ல கேள் மகனே மாந்திரவாதி பெரும்புலையே வாழாத பெண்களை தான் வாழ வைப்பன் சண்டாளே வாழ்ந்து வரும் பெண்களை தான் வாழாமலாக்கிடுவான் அவன் கருவழி கண்ணியர சீரழி ஒரு வழி உத்தமிய சிறையெடுப்பான் உன்னை இப்போ கண்டானா உடனே பிடித்தடை பஞ்சமுள்ள அப்பா சுடல மாயாண்டி ஐயா சுடலையா மலையாளம் போக வேண்டாம் மகனே ஆமோ மலையாளம் என்று சொன்ன மகனே மாயாண்டி சுடல மாயாண்டி மனங்கள் எல்லாம் பதறுதப்பா ஐயா மாயாண்டி எனக்கு மனங்கள் எல்லாம் பதறுதப்பா ஐயா மாயாண்டி அப்பா மாறுகண சக்கெழுது மகனே மாயாண்டி சுடல மாயாண்டி
கூப்பிடுவா ஐயா மாயா போட் 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 அடடே மாமன் என்பா மச்சான் என்பா மாளிகைக்கு அழைத்திடுவா அத்தான் என்பா மச்சான் என்பா அரண்மனைக்கு அழைத்திடுவா போக வேண்டாம் என் மகனே பொல்லாத தேசம் அப்பா புத்தி சொல்ல கேள் மகனே வடநாடு போனவர்கள் வருவாருண்டு போவாருண்டு கீழ்நாடு போனவர்கள் வியாதி பெற்று வந்ததுண்டு தென்னாடு போனவர்கள் திரும்பி வர பார்த்திருக்கேன் மலையாளம் போனவர என் மகன மாயாண்டி மருத்துவர வடநாடு சென்றவர்கள் வரிசை பெற்று வந்தாருண்டு. ஆமா. கீழ்நாடு போனவர்கள் வியாதி பெற்று வருவாருண்டு. ஆமையா. தென்னாடு போனவர்கள் திரும்பி வர நான் பார்த்தேன் கிடையாது. ஆனா மலையாளம் போனவர்களை மறுத்து வர கண்டதில்ல மகனே. மறுத்து வர பாக்குறடா ஐயா. இன்னைக்கும் பாருங்க மலையாளத்துக்கு போனவங்களுக்கு இங்க வரதுக்கு மனசே இருக்காது பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு வர மனசு இருக்காது. அப்படி பகவதியால் சொன்ன போது அம்மையா மாயா ஆண்டி சுடல சுடல ஐயா. அம்மா அம்மா பகவதி அம்மா அம்மா பகவதி அம்மா இதாயா நான் களவு செய்த கல்வனத்தா அருவருக்க போறேன் அம்மா பிள்ளையிட்ட புலையனத்தா குடியேறுக்க போறேன் வாழ்த்தி வரம் கொடுக்கணும். ஏ அம்மா அம்மா எனக்கு வாழ்த்தி வரம் தரலையானா அந்த அதுக்கு வல்லையம் வல்லையத்தால் உன்னை அடிப்பேன் வல்லையத்தால் உன்னை அடிப்பேன். போக வரம் கொடுத்துடம்மா போக வரம் கொடுக்க விட்டா போக வரம் கொடுக்க விட்டா அடியால அடி கொண்டு மாயாண்டி சொன்ன போது தாயான பகவதியா என் மகன மாயாண்டி இவன் தீல பிறந்த பிள்ளை தீச்சுடல தீச்சுடல ஐயா. மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலை முன்ன போன காரியத்தை செவிச்சாலு இவன் செவிச்சிருவான். ஆமையா. ஓய்வா மகனை என்று வரமளித்தாள் பகவதியானவா. ஆமையோ பார்த்தார் மாயாண்டி சுடல சுடலையா. நம்ம காளி பெரும்புலையனை கருவ இருக்கணுமானா இதான் நேரம் டயம். நம்ம இப்படி போக கூடாது. ஆமையா. மலையாளத்துல விரும்பி என்ன பாப்பாங்க? இல்ல இல்ல என்னென்ன பாப்பாங்க? பாம்பாட்டம் பாம்பாட்டம். அப்படியா? ஸ்னேக் பாம்பா அப்படியா? மலையாளத்துல பாம்பாட்டம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாப்பாங்க. ஆமா சர்ப்பாட்டம்னா ரொம்ப விரும்பி பாப்பாங்க. ஆமா. அதனாலே நாமல் ஒரு பாம்பாட்டி சித்தனாக போக வேண்டும் என்று என் ஆண்டவன் மாவடிக்கால் தோப்பு மாயாண்டி ஒரு தள்ளாடுங்களவராக வடிவத்தை கொண்டார். கொண்டு 95 கொண்டதொரு கிழவரை 395 முடி நிறைந்த கிழவரை காவி நல்ல உடையணிந்து உத்திராஜ மாலை போட்டு கம்பள அறையில் பாய்ச்சி கருத்த கம்பிளிய தொழில் போட்டு வேறெல்லா கொடி புடுங்கி ஊருல்லா குடை பின்னி கோலாதியில போட்டு கொண்டு நாகங்களை பிடிப்பதற்கு நாத மக மாயாண்டி நாகமலை சருகுக்குத்தான் நாகமலை நாதன் சுடல ஐயா. இது போன்ற
நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.